தம்பி ஜெகதீஷ், மதுரை சொக்கிக்குளம். எப்படி இருக்கிற? அண்ணா நகர் சொக்கிக்குளம். நல்லா இருக்கிறியா? ஏன்னா கம்பெனிக்கு 20 வயசு ஆச்சு. கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், மகேந்திரா கம்பெனிக்கு. ரெகுலராக வேலைக்கு போங்க, அப்பப்போ லீவ் எடுத்துக்கிறியாம? ஐயா, சின்ன வயசு நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். சின்ன வயசு தானே திருந்திக்குவேன் அப்படின்னு. அந்த தம்பி நீயும் உங்கள் வீட்டில் ஒரு முக்கிய பொறுப்பாக தெரியாமா? ஒரு குடும்பத்தை ஒரு நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய மனிதன் இருக்கக்கூடிய நீ குடும்பத்தை நீ பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற அப்படின்னு சொன்னால் அப்படி அது ஒரு பெரிய விஷயம் தம்பி. அப்படி சொல்கிறது அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பொறுப்பாக இருக்கணும். பொறுப்புகள் இருந்தால் அது ஆகும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதாகட்டும், சின்ன பசங்க நீங்கள்லாம் நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், சரி, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதை நீ எது உனக்கு புரியுதோ அதில் நீ என்னத்தை கற்றுக்கிறியோ, எதை தெரிஞ்சுக்கிறியோ அதை கண்டிப்பாக புரிஞ்சு அதை தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்க, சரியா? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோமெல்லாம் மேனேஜர் அவங்க யாராச்சும் இருப்பாங்களா, பார்ப்பாங்க கண்ணோட்டத்தில் இருந்து இந்த கேமராவில் பார்ப்பாங்க, எத்தனை நாள் வரான் போகிறான், எந்த நாள் லீவ் போடுறான் அப்படிங்கிற அட்டனன்ஸ் இருக்குது. முக்கியமான லீவ் எடுத்துக்கிறானா, கஸ்டமர் வாக்கப் இருக்க லீவ் எடுத்துக்கிறானா, இல்லை நம்மளால் ஆளுகளெல்லாம் பற்றாக்குறைங்கும் போது லீவ் எடுத்துக்கிறானா அப்படின்னலாம் இருக்குது தம்பி. எம்டிஆன் லீவ் எடுத்தால் அதுக்கு ஒரு பாயிண்ட் போடுவாங்க, லீவ் எடுக்காமல் வாங்கிட்டு வந்தால் அதுக்கு ஒரு பாயிண்ட் போடுவாங்க. வருஷத்தில் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணுறது முதற்கொண்டு, நல்ல பேர் கிடைக்கிறது முதற்கொண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உனக்கு ப்ரொமோஷன் ஆகிறது முதற்கொண்டு எல்லாமே நீ வேலைக்கு போகிறதுல இருக்குது தம்பி, சரியா? நீ வேலைக்கு போகிறதுல இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நீ வேலைக்கு போகிறதுல இருக்குது. அப்புறமா தான் இதெல்லாம் இருக்குதா, எல்லாமே இருக்குது. அது நீ போகாத அன்றைக்கி முக்கியமான விஷயம் பேசுவாங்க. அப்போ உனக்கு புரியாது, என்ன சொல்கிறாங்க தெரியாது. அது உனக்கு கூடவே வந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர், உன்னை விட வயசு கம்மியாக இருப்பாங்க, 4-5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க, உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ கடுப்பாகு, அப்போ டென்ஷன் ஆகுது. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம போகிறத நம்ம நடந்துக்கிறத. அப்போ பேசும்போது எகுத்து பேசுகிறதாகட்டும், எகுத்து சொல்கிறதாகட்டும், ப்ரெஷர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேலை கொடுக்குறாங்க லீவை போடுறதாகட்டும், எல்லாமே அந்த கஷ்டம்தான். ஒரு கஷ்டத்தில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஒன்றும் வேண்டாம் தம்பி, ஒன்று சொல்கிறேன், ஜிம்முக்கு கம்பல்சரி போ. எக்ஸசைஸ் நல்லா பண்ணி கை காலெல்லாம் வலிக்க பாடுபட்டால் உடம்பு நல்லா ஏறி நல்லா பாடி பில்டிங் போகிறாங்களா, ஒவ்வொருத்தையும் கஷ்டப்பட்டு தானே வராங்க. அந்த கஷ்டத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்க முடியும். அந்த கஷ்டத்தை உடம்பு வரும், அந்த கஷ்டத்தை நிறைய கற்றுக்க முடியும். அதே மாதிரி உனக்கு வேலையில் பயங்கர ப்ரெஷர் கொடுப்பாங்க, அதில் நீ நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். உனக்கு நிறையா உத்வேகம் சின்ன வயசில் நிறையா கற்றுக்கலாம், சரியா? நீ நல்லா வளர்த்துக்க, ரெகுலராக போ, நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் அம்மா அப்பா கூட்டு கொடு. வாழ்க்கை வளமாக நல்வழியாக வளர வாழ்த்துக்கள்.